ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயச். இன்னைக்கு அரசியல்ல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா பல பேர் ரொம்ப வன்மத்தோட பேசுறத பார்க்க முடியுது. அந்த வன்மத்தை தள்ளி வச்சுட்டு யதார்த்தமா என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இன்னும் என்ன மாறணும்னு முழுசா பார்ப்போம். இன்னைக்கு அரசியல்ல தெரிற முதல் மாற்றம், மக்கள் இப்ப ஜாதி மதம் பாக்குறத விட யாரு நமக்கு வேலை செய்வாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஜாதிக்காரோட கட்சி அல்லது இந்த மதம் சார்ந்த கட்சி அப்படின்ற வட்டத்தை உடைச்சிட்டு அந்த பாகுபாடே இல்லாம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி மதத்தை விட முன்னேற்றமும் கொள்கையும் தான் முக்கியம்னு மக்கள் எடுத்துக்கிற இந்த முடிவு ஒரு ஆரோக்கியமான மாற்றம். அடுத்ததா காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியுன்ற நிலையை மாத்தி காசு கொடுக்காம கூட மக்களை மட்டும் நம்பிடுறேன்னா ஓட்டு வாங்க முடியுன்ற ஒரு பாடத்தை இந்த காசு சொல்லி கொடுத்துருக்கு. இதோட சேர்ந்து அரசியல்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாங்கிற அந்த பழைய எண்ணம் முதல்ல மாறணும். அரசியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகுதான் இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாயிருக்கு. அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருந்த பல இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை பேச வச்சிருக்காரு. முக்கியமா ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் மாத்தி மாத்தி வரணுங்கிற அந்த அடக்குமுறை இப்ப உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான தொடக்கம். ஆனா இங்க ஒரு தப்பு நடக்குது. ஒருத்தர் ஆட்சிக்கே வர்றதுக்கு முன்னாடி வன்மத்தோட பேசுறது, அவர் என்னடா பண்ணிட போறாருன்னு குறை சொல்றது சரியில்லை. அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விமர்சனம் பண்றதுதான் உண்மையான அரசியல். அதை விட்டுட்டு எப்படா தப்பு நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது நல்ல அரசியல் கிடையாது. அடக்குமுறை யாரால வந்தாலும் அது என்னைக்குமே அதை ஆதரிக்க கூடாது. அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்களை இன்னைக்கு அரசியல் பேச வச்சதே ஒரு வெற்றி தான். ஆனா உடனே எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. வந்திருக்கிற இந்த மாற்றத்தை வரவேற்போம். இனி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியா ஒண்ணு, நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல நமக்குள்ளேயே வன்மத்த வளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ தனித்தனி கட்சி தொண்டர்களா இல்லாம இந்த நாட்டோட மக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டணியா மாறுறோமோ அன்னைக்குதான் உண்மையான அரசியல் மாற்றம் நடக்கும். அன்னைக்குதான் எந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் மக்களுக்கு பயப்படுவான். அந்த பயம் தான் ஜனநாயகம். மாற்றத்தை வரவேற்போம். ஏன்னா நம்ம ஒன்னா நின்னா தான் நமக்கான அரசியல் நடக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய அரசியல் மற்றும் சமூக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.